ஒரு அரசியல்வாதியினுடைய முதல் குறிக்கோள் என்ன? அவங்கள கேட்டிங்கன்னா, நான் ரொம்ப நாள் அரசியலில் இருக்கணும், ரொம்ப நாள் முதல் மந்திரியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ரொம்ப நாள் ஆட்சி செய்வதற்கு ஒரு அரசியல்வாதி என்ன செய்யணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்களுக்கு தெரியாது. அவங்க என்ன சொல்லுவாங்கனாக்க, அவரை கேளுங்க, இவரை கேளுங்க, இந்த மந்திரவாதியை கேளுங்க, அந்த நட்சத்திரத்தை பாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க நீடித்த நாள் ஒரு மந்திரியாவோ ஒரு அரசியல்லையோ அவங்க இருக்கணும்னா அவங்க செய்ய வேண்டிய 2 முக்கியமான காரியம். எல்லா அரசியலுக்கும் மேலான அரசியல்வாதி, எல்லா ராஜாக்களுக்கும் மேலான ஒரு ராஜா ஒரு புஸ்தகத்தை எழுதியிருக்காரு. அந்த புஸ்தகத்துக்கு பேர் நீதிமொழிகள். அந்த நீதிமொழிகள்ங்கிற புஸ்தகத்தில் அவர் எழுதியிருக்காரு, எப்படி நீண்ட நாள் சிங்காசனத்தை தக்க வைக்கலான்னு சொல்லி அதுக்கு 2 சீக்கிரட்டை எழுதியிருக்காரு. இந்த 2 ரகசியத்தை சாலமோன் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய அறிவாளியான ராஜா அவர் புஸ்தகத்தில் எழுதியிருக்காரு. அதை நான் படிக்கிறேன், கேளுங்க. தயையும் சத்தியமும் ராஜாவை காக்கும், தயையினாலே தன் சிங்காசனத்தை நிற்க பண்ணுவான். தயைனா இரக்கம். முதல் கோட்பாடு இரக்கம். ஒரு அரசியல்வாதி அவர் இரக்கமுள்ளவராக இருக்கணும். ஏழைகள் மீது இரக்கப்படணும், மக்கள் மீது இரக்கப்படணும், சொல்லப்போனால் எதிராளிகள் மேலேயும் இரக்கப்படணும். இரக்கமுள்ள ஒரு மனிதன், இரக்கமுள்ள ஒரு தலைவி நீண்ட நாள் பதவியில் இருக்கலாம். இந்த இரக்கம் ரொம்ப ரொம்ப அவசியம். இன்றைக்கி எல்லாரும் தன்னுடைய வல்லமை என்ன, வீரியம் என்ன, அவன் பவர் என்ன, இதை காமிக்கிறதுக்கு பலவிதமான அரசியல்வாதிகள் தீவிரத்து தெரிகிறாங்க. அவங்க யாரெல்லாம் எதிராளிகள் இருந்தாங்களோ அவங்களெல்லாம் சரி பண்ணுறது, அவங்களெல்லாம் பிடிச்சி உள்ள வைக்கிறது. அவங்களுக்கு வேலையை என்னை எதிர்த்தவங்க ஃபுல்லாக அழிக்கணும். நல்லா கவனிங்க, அவங்கள அழிக்க ஆரம்பிக்கிற போது நீங்கள் உங்களே அழிச்சுக்குவீங்க. அவங்கள அழிக்கிறது நம்ம வேலை கிடையாது. ஜனங்கள் மேலே இரக்கமுள்ளவர்களாக இருக்கிறதுக்கு தான், ஜனங்களுக்கான உதவிகளை செய்வதற்கு தான் நம்ம மந்திரி ஆகணும். அந்த வேலையை நம்ம செஞ்சுட்டே இருக்கணும். முதலாவது இரக்கமுள்ளவர்களாக இருக்கணும். 2வது சத்தியமுள்ளவர்களாக இருக்கணும். ஒரு அரசியல்வாதி எது மெஜாரிட்டி வரும் இதை பார்த்து போகிறாரு. ஆனால் எது சத்தியம்னு பார்த்து போனார்னா அவர் ரொம்ப தூரம் போவார். ஆனால் அவருக்கு அது தெரியறதில்ல. சிலர்லாம் 10 நாள் தான் மந்திரியாகவே இருக்காங்க, அதோட காலியாக போகிறாங்க. ஏன்? ஏன்னா அவங்க அரசியலில் சத்தியத்தை விட்டுறாங்க, இரக்கத்தை விட்டுறாங்க. எல்லோரும் சேர்ந்து செய்யணும், எந்த பார்ட்டியோட அலையன்ஸ் வைக்கலாம், இப்படி அவங்க போயிடுறாங்க. இப்படி போகிறதுக்கு பதிலாக அவங்க 2 காரியத்தை பிடிச்சு போனால் இன்னும் நல்லா இருக்கும். இரக்கம், சத்தியம். இந்த 2 காரியமும் உங்களுடைய சிங்காசனத்தை ஊண்ட கட்டிடும். நீங்கள் ஆட்சி செஞ்சுட்டே இருக்கலாம். யாரும் உங்களை எதுவுமே செய்ய முடியாது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.